வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது இனிதான வழிகள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். கர்த்தருடைய வழிகள் எப்பொழுதும் அது இனிதான வழிகள். கர்த்தர் சொல்லுகிறார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், கர்த்தருடைய வழிகள் நியாயமானவைகள், அவருடைய பாதைகளில் எல்லாம் சமாதானம் உண்டாயிருக்கும். ஒருவனுடைய வழிகள் இனிதாய் இருக்க வேண்டும் என்றால் அவன் ஞானத்தை கண்டடைய வேண்டும், புத்தியை சம்பாதிக்க வேண்டும். இப்படியாக நாம் இருப்போம் என்றால் நிச்சயம் நம் வழிகளை கர்த்தர் இனிதாய் மாற்றுவார், நம் பாதைகளில் சமாதானம் உண்டாயிருக்கும். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை, கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.